இன்னைக்கு நம்ம நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? சைவத்துல ஒரு ஈரல் ஃப்ரை பண்ண போறோம். சைவ ஈரல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? வெங்காயம், கரம் மசாலா, தக்காளி, ரெட் சில்லி பவுடர், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது, ஊற வச்சு அரைச்ச பச்சை பயிர் விழுது, கொத்தமல்லி, தாளிசத்துக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? பச்சை பயிர் மட்டும்தான் அரைச்சிருக்கீங்களா இல்லை என்னென்னலாம் இருக்குது? இல்ல பச்சை பயிறு, ஒரு பச்சை மிளகா வச்சிருக்கேன், கொஞ்சம் ஜீரகம் வச்சிருக்கேன், ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு பச்சை மிளகா, ஒரு 200 கிராம் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கோம். அது ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சு மைய விழுதா இது கூட போட்டு அரைச்சி வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பச்சை பயிரை நம்ம ஆவியில வேக வைக்க போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தை வச்சிடலாம். தண்ணி போட்டுக்கலாம். இப்போ இது நம்ம ஆவியில வேக வச்சு எடுக்க போறோம். ஸோ அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இதுல ஒரு வாழை இலை போட்டுக்கலாம். இந்த வாழை இலையில கொஞ்சமா எண்ணெயை தடவிட்டு, ஓகே, நம்ம இட்லி சட்டியில பண்ண, ஆமா, ஆவிக்கு போகலாம். அந்த மாதிரி இதை கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு, நம்ம அரைச்சு வச்சிருக்க பச்சை பயிறு, பச்சை மிளகா, ஜீரகம், உப்பு போட்டிருக்கிறோமா? இல்ல, உப்புலாம் நம்ம எதுவும் போடல. இந்த விழுதை இதுல கொஞ்சமா ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட சைவ ஈரல். ஃபர்ஸ்ட் இந்த தண்ணி சூடாயிடுச்சு. ஸோ இந்த பாத்திரத்தை உள்ள வச்சுட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். இது நல்லா வெந்து வரணும். வெந்து வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஈரல் ரெடி பண்ண போறோம். அடுத்து நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ ஆஸ் யூஷுவலாக நம்ம பண்ண போற ஈரல் தொக்கு நம்ம நான்வெஜ்ல எப்படி செய்ய போறோமோ அதே ப்ராசஸ்ல தான் செய்ய போறோம். கடாய் நல்லா காயறட்டும். இதுல நான் சோம்பு போடல, ஏன்னா ஜீரகம் போட்டு அங்கே அரைச்சி வச்சிருக்கேன். ஸோ அதனால இங்க நான் எந்த தாளிசமும் போடல. அதுக்கு பதிலாக நம்ம கரம் மசாலா போடுறோம். கரம் மசாலாலே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்க பவுடர் எல்லாமே இருக்கும். இப்போ சட்டி ஓரளவுக்கு காய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஓரளவுக்கு இது காய ஆரம்பிச்சிருச்சு. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு ஸ்லோவாக குக் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். கருவேப்பிலை பொரியும். இதில் ஒரு பல்லாரி வெங்காயம் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஒரு பல்லாரி வெங்காயத்தில் ஒரு பல்லாரி வெங்காயம் முழுசாகவே பொடியாக அரைஞ்சி வச்சுக்கிறோம். இது நல்லா வதக்குறோம். இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. தக்காளி இப்போ அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட ஆரம்பிச்சிடலாம். இதில் ஒரு ஸ்பூன் அளவு போல் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். நல்ல பெரிய ஸ்பூன் போல். அடுத்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். காரத்துக்கு நம்ம வெறும் மிளகாத்தூள் போட போகிறோம். இருந்தாலும் அந்த டேஸ்ட்டுக்காக ஒரு 2 பச்சை மிளகாவை உடைச்சி போட்டுக்கலாம். ஸோ நம்ம இதுலேயும் வேற ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். போட்டு அரைச்சிருக்கோம். இது எல்லாமே இப்போ மசாலாவுக்காக நம்ம மிளகாய் தூள் போடுறது இல்லாமல் பச்சை மிளகாவும் தனியாக. ஆமாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தக்காளி போட்டுக்கலாம். ஒரு அரை தக்காளி அளவுக்கு போட்டுக்கலாம். ஈரல்றதுனால இல்லை நிறைய தக்காளி வேண்டாம். ஸோ தக்காளி தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா விட்டுக்கா சேர்ந்து குக் ஆகட்டும். இது திறக்கலாமா? திறந்து பார்க்கலாம். ஏன்னா உள்ள சத்தம் பயங்கரமாக கேட்டுட்டு இருக்கு. அது இப்போதான் வேக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஆமாம், இன்னும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் டைம் கொடுத்தோன்னா அது வெந்துடும் நல்லாவே. ஓகே, ஆமாம். இந்த மசாலா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம சைடில் நம்ம வேக வச்சு அந்த சைவ ஈரல் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். மேலேயே அந்த தண்ணி ஆமாம் ரெடி ஆயிடுச்சு. இலை படாமல் பார்த்துக்கோங்க. இலை பட்டது தான்.
இப்போ இதில் வேறு எதாவது போடணுமா? ஆல்ரெடி நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி இருந்தோம். ஆமாம், அது எல்லாத்துலேயும் நம்ம இப்போ மசாலாஸ் போடணும். ஃபஸ்ட்டு ஸ்லோவில் வைக்கிறேன். அப்படியே வச்சிருங்க. ஓகேவா? இப்போ இது நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை கத்தி வச்சு ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ இதில் வேறு எதாவது போடணுமா? ஆமாம், இப்போ அதை நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை ஈரல் ஷேப்புக்கு க்யூப் சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை கட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து இப்போ இதில் ஒன்று மசாலா நம்ம போட்டுக்கலாம். ஓகே. ஓ, இதில் ஓகே இல்லையா? சரி, ஓகே, போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு ஒரு மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டுமா? ஓகே, இப்போ இதில் லைட்டாக ஒரு பெரட்டல் கொடுத்துட்டு காரத்துக்கு நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம். பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கோம். ஸோ கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அல்லது 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இப்போது வெங்காயம் தக்காளி வதங்க லைட்டாக உப்பு போட்டோம். ஸோ இந்த ஈரலுக்கும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஓகே, போட்டு இப்போ இதை நல்லா பரட்டிக்கலாம். இல்லை, தண்ணிலாம் விட வேண்டாம். நம்ம கொஞ்ச நேரம் இதை வந்து கொத்தமல்லி தூவி நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சா போதும், ரெடி ஆகிடும். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். ஓகே, கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். ஓகே. ஓகே, இப்போ நம்மளோட இந்த ஈரல் ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு ஸ்மெல்லு. இது நான்வெஜ் சாப்பிட்ற அந்த ஸ்மெல் தான் கொடுக்கும் உங்களுக்கு நல்லா. ஸோ இன்னும் நல்லா வந்து மசாலா அப்படியே எண்ணெய் விட ஆரம்பிச்சிருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பரண்டு வந்தது அந்த உப்பு காரம்லாம் அதில் ஊட்டிடும். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டோன்னா அது மசாலா என்ன நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் வந்துடும். ஸோ அதுக்கான டைம் கொடுத்துருவோம். ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, நம்ம ஈரலை வந்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஓகே, ஸோ பார்க்கறதுக்கு அப்படியே அந்த ஈரல் இருக்கிற மாதிரியே அந்த ஒரு ஃபீல் இருக்கு. இது வேணும்னா இன்னும் சின்னதாகவும் போட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும் தெரிகிற மாதிரி இருக்கணும்னா பெருசாகவும் போட்டுக்கலாம். ஓகே, நான்வெஜ் சாப்பிட முடியலையே அப்படின்லாம் ஃபீல் பண்ணவே வேணாம். வெஜிடேரியன்லேயே நான்வெஜ் சாப்பிடாத அன்னைக்கு எப்படி எல்லாம் செய்யலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம இப்படி செஞ்சுருக்கிறது. ஸோ இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நம்ம எப்படி செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை அப்படியே நம்மளோட நேர்களுக்கு சொல்லிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறோம். அதில் வந்து பச்சை பயிறு, அது கூட ஒரு பச்சை மிளகா, அது கூட வந்து கொஞ்சமாக ஜீரகம் போட்டு ஒரு 6 மணி நேரத்தில் ஊற வச்சதை வந்து ஒரு மைய விழுத அரைச்சி எடுத்துக்கிறோம். அந்த மைய விழுத வந்து ஆவியில் வந்து வேக வச்சுக்கிறோம். அடுத்து இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கிறோம். அதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் வந்து நம்ம கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் அதில் வந்து வெங்காயம் போடுறோம். வெங்காயம் நல்லா பொரிய ஆரம்பிக்கும் போது ஒரு 2 பச்சை மிளகா உடச்சி போடுறோம். அது கூடவே இஞ்சி பூண்டு விழுது போடுறோம், தக்காளி போடுறோம். இது எல்லாமே நல்லா வந்து வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்பொழுது நம்ம ஆவியில் வேக வச்சுருக்க அந்த ஈரலை எடுத்து அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை இந்த மசாலாவோட பரட்டி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வந்து உப்பு, கரம் மசாலா, வெறும் மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு கொத்தமல்லி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும்னா நம்மளுடைய சைவ ஈரல் ரெடி ஆகிடும்.